இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி கடைசி நாள். நடு ஜாமத்துல ஊர் எல்லை தேவதைகளான முத்தேவிகளும் ஆலயத்துக்குள் சஞ்சரிப்பான்னு ஒரு ஐதீகம். சீக்கிரம் புறப்படுங்க, ஆலய கதவுகளை எல்லாம் மூடணும். தீபங்களால் கோவிலுக்கு கோலமிட்ட நங்கை புண்ணியவதி தானே. மஞ்சள் குங்குமத்தோடு நம் அக்கா தங்கையருக்கு காணிக்கை தந்த பெண் அன்புக்குரியவள். அதனால் வாழ்நாளெல்லாம் சுமங்கலியாக நித்திய சௌபாகியத்தோடு வாழ்கவென வாழ்த்துவோம். ததாஸ்து. தீர்க்க சுமங்கலி பவ. அக்கா, எப்படி பலிக்க போகிறது உங்கள் ஆசீர்வாதம்? சுசீலாவின் மஞ்சள் குங்குமத்தை அழிப்பதற்கு மரண தேவன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். ஆம், அவள் கணவன் விரைவில் மடிய போகிறான். எங்கே நிலைக்கப் போகிறது நீங்கள் அளித்த நித்திய சௌபாக்கியம்? எல்லாம் ஞான கண்ணால் கண்டோம் கண்ணே. நீ நிலை நிறுத்திய அக்குடும்பம் என்றும் அழிந்து போகாது. விதி கூட தப்பிக்க இயலாத இந்த விபரீதத்திற்கு எவர் தப்பிக்க இயலும்? எத்தனை காலங்கள் மாறினாலும் இந்த கஷ்டமெல்லாம் கடைசியில் பெண்களுக்குத்தான். இந்த விபத்து நீங்கக்கூடியதாகையால், இந்த கண்டம் தீரக்கூடிய மார்க்கம் உள்ளதால் எமது நாவிலிருந்து அருள்வாக்கு பிறந்தது. ஆமாம் என்றால் உங்கள் வாக்கு பலித்து சுசீலா தீர்க்க சுமங்கலியாக இருக்க மார்க்கம் என்னக்கா? அது நிறைந்த சௌபாகிய விரதம். இமாலய சிகரத்தில் தேவதைகள் சஞ்சரிக்கும் இடத்தில் 3 மூர்த்திகளை படைத்திருக்கும் தாய் பராசக்தி வீற்றிருக்கிறாள். அந்த ஜெகன்மாதா அமிர்த வர்ஷினி, கருணா சுரூபிணி. அந்த தாயிடம் சென்று நவராத்திரியில் 9 நாட்களும் நியம நிஷ்டையோடும் பிரம்மச்சரியத்தோடும் இடைவிடாமல் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அங்கே திவ்ய கங்கையில் ஸ்நானம் செய்து ஸ்வர்ண மஞ்சள் குங்கும குகையில் கொட்டும் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சித்து அங்க பிரதர்ஷனத்தோடு ஆராதித்து அந்த தாயை நினைத்து அவளை மகிழ்வித்தால் 9வது நாளில் அந்த சக்தி கிருபா கடாட்சமாய் அகன்ற ஜோதியாய் தோன்றுவாள். அது மரணத்தை அழித்துவிடும். அங்கனம் தோன்றிய மறுகணம் அந்த சுசீலா கணவன் தீர்க்காயுள் பெற்று விடுவான். செய்கிற நியம நிஷ்டையில் குற்றம் நேர்ந்தாலும் 9 நாட்களில் விரதம் பூர்த்தியாகாமல் போனாலும் தேவி ஆத்திரம் கொள்வாள். உன் காரியம் நிறைவேறாது. நல்லது, சுசீலாவை இந்த விரதம் இருக்கச் செய்கிறேன். ஆனால் மானிடர் மட்டும் அப்பிரதேசத்தை சேர்வது கடினம். எனக்கு இது கடினம் இல்லையக்கா. சுசீலாவை இல்லத்தில் விரதம் இருக்க செய்து அவ்விடத்திற்கு நான் செல்கிறேன். உனக்கு அந்த அருகதை இல்லை தங்கையே. இந்த விரதத்தை 3 முடிச்சுகள் விழுந்த சுமங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும். நாகலோகத்திலிருந்து வந்த நாகக்கன்னினி இப்பூலோகத்தில் சுமங்கலி எப்படி ஆவாய்? அந்த இல்லத்திற்கு எப்படி சம்பந்தமாவாய்? இந்த 9 நாளும் நிஷ்டையில இருந்து லலிதா சகஸ்ரநாம ஜபத்தால அம்மனை ஆராதிக்கணும். இந்த நவராத்திரி 9 நாளும் வாசப்படி தாண்டி வெளியே போகக்கூடாது. காமம் மனசுல கூட வரக்கூடாது. புருஷனை கூட புனிதமான முறையில பார்க்கணும். துளசி மாதிரி தூய்மையோட இருக்கணும். சாவித்திரி மாதிரி பிடிவாதத்தோட இருக்கணும். விரதம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த 9 தீபங்களும் அணிஞ்சு போகாம கவனிச்சுக்கணும். இந்த விரதம் பலிச்சா கோடி ஜென்மத்து சௌபாக்கியம் இந்த ஜென்மத்துல உன்னை தீர்க்க சுமங்கலியா ஆக்கிடும். இனி உன் பீடைங்கெல்லாம் தூரமா போயிடும். நான் உன் கூட பொறக்காட்டி போனாலும் எனக்கு நீ துணையா இருக்க. எனக்கும் உனக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? இந்த விரதத்தை 3 முடிச்சுகள் விழுந்த சுமங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும். வேணும். உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வேணும். இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் வேணும்.
என்ன கோயில் கழிச்சிட்டு வந்திருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் கொண்டு வந்த தாலியால தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு கொண்டு வந்தேன். அப்படியா? ம். நிஜமாவா? இப்பவே இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்த வைக்க சொல்றேன். வேண்டாம். பெரியவங்க சேர்ந்து முகூர்த்தம் நிர்ணயிக்கிறதுக்கும் நட்சத்திரம் பார்த்து லக்னம் வைக்கிறதுக்கும் இது சமயம் இல்ல. திருமணத்துக்கு வேண்டியது மனசுங்க சேர்றது, ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறது. அது இல்ல தேவி, நம்ம பெரியவங்களாம் பார்த்து. உங்க மேல உள்ள விருப்பத்தினால இந்த தாலியை கொண்டு வந்த. உங்களுக்கு இஷ்டம்னா இதை என் கழுத்துல கட்டுங்க. தேவி, நீ நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. தெரிஞ்சுதா? நம்ம கல்யாண விஷயத்த எங்க அண்ணனுக்கும் பாட்டிமாக்கும் சொல்லி. தேவி, தேவி.